ஒகேனக்கல் காவிரி ஆற்றிற்கு நீர்வரத்து 1,80,000 கன அடியாக உயர்ந்துள்ள நிலையில் ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குருபிரசாத் வழங்க கேட்கலாம். குருபிரசாத், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். கர்நாடக அணைகளில் நீர்த்திறப்பு அதிகரிப்பால் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 1,35,000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து தற்போது 1,80,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. மேலும் ஒகேனக்கல்ல காவிரி 18 நாளாக குளிக்கவும் பரிசீலிக்கவும் தடை நீக்கப்பட்டுள்ளது. அதாவது காவிரி நீர்த்தொகுப்பு பகுதியில் கனமழை பெய்து வருகிறது. இதனால கர்நாடகாவில் உள்ள அணைகளுக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணை முழு கொள்கை எட்டியது. இதனால கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து வினாடிக்கு 1,65,000 கன அடி வரை காவிரி ஆற்றில் திறக்கப்பட்டது. இதனால் காவிரி ஆற்றில் தமிழக எல்லையான பிலிகுண்டுக்கு நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்து வினாடிக்கு 1,60,000 கன அடி நீர்வரத்து அதிகரித்தது. இதனால காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அருவிகள், பாறைகள் தண்ணீர்ல மூழ்கி வெள்ளக்கடையாக காட்சியளிக்கிறது. அதாவது கர்நாடகா மாநிலம் குடகு மற்றும் கேரளா மாநிலம் வயநாடு பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக கிருஷ்ணராஜசாகர் மற்றும் கபினி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில தற்போதைய நிலவரப்படி பாத்தீங்கன்னா கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து 1,40,000 கன அடி தண்ணீரும், மைசூர் மாவட்ட கபினி அணையிலிருந்து 80,000 கன அடி தண்ணீர் திறக்க விடப்பட்டுள்ளது. மேலும் கிருஷ்ணராஜசாகர் மற்றும் கபினி அணையிலிருந்து தற்போது 2,40,000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில காவிரி ஆற்றில் தமிழக எல்லையான பிலிகுண்டுக்கு நேற்று மாலை நீர்வரத்து வினாடிக்கு 1,35,000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து தற்போது 1,80,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. மேலும் காலை முதலே மீண்டும் நீர்வரத்து அதிகரித்து இரண்டாவது முறையாக காவிரி ஆற்றில் 1,00,000 கனஅடியாக மேல் தண்ணீர் அதிகரித்துள்ளது. மேலும் கடந்த 18 நாட்களாக நீர்வரத்து அதிகரிப்பால முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஒகேனக்கல்ல பரிசீலிக்கவும் சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் தடை விதிக்கப்பட்ட உள்ள நிலையில காவிரி ஆற்றங்கரை பகுதியில் மாவட்ட நிர்வாகம் பாதுகாப்பு பணிகள் தீவிரப்படுத்தி ஒலிபெருக்கி மூலம் வெள்ள எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர்.